சுதந்திர டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/12/2025 கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அலைச்சல்கள், அதே சமயம் ஆதாயம், பணவரவு, பேர் புகழ், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, மன வருத்தங்கள் எல்லாம் தீரும், எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை. நீங்கள் இருக்கிறதே 1000 பலம் மற்றவர்களுக்கு. நீங்கள் உங்களை பற்றி தாழ்த்தி கொள்வது தவறான தவறு. எனவே அந்த எண்ணத்திலிருந்து வெளியில் பாருங்கள். எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் வருட கணக்கு கிரகங்கள் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். வார்த்தைகளில் சிறிது கவனம், மற்றபடி ஏற்றம். குடும்பத்தில் கோபதாபம் வேண்டாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். காதல் அமைப்பில் சிறிது கவனம். பஞ்சாயத்து வைத்து கொள்ளாதீர்கள். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து போகிறது பெரிய அளவுக்கு நன்மையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் பைசலாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். சுபவிரய பிராப்தம். விரயங்களில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் காட்டாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை. ஏதோ ஒரு மன வருத்தம் நீங்களாகவே ஆட்பட்டிருப்பீர்கள், அதிலிருந்து நீங்கள் தான் வெளியில் வர வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, லாபம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்கள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். முதலீடுகள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். எதை வேண்டுமானாலும் செய்யலாம், வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகளை படிப்படியாக மாற்றிக்கொள்வது யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகள்
உடன் வேலை செய்பவர்கள், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது அனுகூலமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்கின்ற சமயத்தில் கோபதாபத்துடன் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். தெய்வீக பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகம், வழக்குகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலம், வியாபாரத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை வர வைக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.